வணக்கம் அன்பு நேயர்களே, ஒத்துழைப்பு கொடுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மதுக்கடை. மது 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 என்று திராவிடர்கள் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சொல்றேன். மதுவை விட்டா ஆட்சி செய்ய தெரியாத அரசாங்கம் என்று தான் சொல்ல முடியும். திராவிடர்கள் என்று தான் சொல்ல முடியும். 50 வருடங்களாக தமிழர் நிலத்தை திராவிடர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் 100, 200க்கு ஓட்டு போட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் நிலத்தில் திராவிடன் ஆட்சி செய்கிறானா? ஐயோ, கேட்பதற்கே உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் முறுக்கேறுது. என் நிலம் களவு போகுது. என் நிலம் களவு போகுது. மலையை குடையறான், ஆற்று மணலை எடுக்கிறான், விவசாயத்தை நிலத்தை கார்பரேட்காரன் இந்த இடத்துல தான் கம்பெனி போடுவேன்னா கவர்மெண்ட் கார்பரேட்காரனுக்கு உறுதுணையாக இருந்து விவசாய நிலத்தை கார்பரேட் நிறுவனத்துக்காரன் கொடுக்குறான். விவசாயி கொடுக்கலன்னா போலீஸை லத்தி அடித்து விட்டு அந்த இடத்த பிடுங்குறான். இதற்கு நாம் கவர்மெண்ட் என்று சொல்கிறோம். தமிழகத்தில் 4500 நூலகங்கள் இருக்கு. தமிழகத்தில் 7000 டாஸ்மார்க் இருக்கு. இங்கு என் நாட்டு இளைஞர்கள் இங்கு படிக்கவா குடிக்கவா என்று பார்த்தால் என்ன சொல்வது என்று தெரியல. படிக்கவா குடிக்கவா இங்கு என்று நினைச்சு பார்த்தா மதுவை குடிக்கிறதுனால தான் தப்பா நடக்குது. இங்கே பாலியல் நடக்குது, கஞ்சா. மதுவை குடிக்கிறதுனால தான் தப்பா பாலியல் பண்றான். பாலியலை பள்ளி குழந்தைகளுக்கு விட மாட்டேங்கிறான். ரயிலில் பாலியல் தொல்லை பண்ணுறான். காலேஜில் பாலியல் தொல்லை, மருத்துவமனையில் பாலியல் தொல்லை, பள்ளிக்கூடத்தில் பாலியல் தொல்லை. எங்கே பாலியல் தொல்லை? எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் 30-40 பாலியல் தொல்லை நடக்குது. இவங்கனால சிவிரான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இவங்கனால போட முடியல. 150 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவில் அதிகமான சட்டம், சிவிரான சட்டம், பெண்ணை தொட்டா கெட்டாங்கிற மாதிரி இருக்க வேணும். இங்கே சட்ட திருத்தம் ஒன்றும் இல்லை. ஈஸியாக பாலியல் பண்ணுறான், போலீஸ்கிட்ட பிடிபடுறான், கோர்ட்டில் கொண்டு போய் சரண் பண்ணுறான், மக்கா நாள் சிறைச்சாலை போகிறான், மக்கா நாள் வெளியில் திரிஞ்சிட்டு இருக்கிறான். பகீர் நியூஸாக இருக்கு. என் இன பெண்களுக்கு பாதுகாப்பில்லையே என்று. என் இனப்பெண்களுக்கு பாதுகாப்பில்லை கேட்டாவே ரொம்ப கொடூரமா இருக்கு. எதற்கு பாலியல் பண்றான்? பாலியல் தொல்லை கொடுக்குறானா? மதுவை குடிக்கிறான், அவனுக்கு சாத்தானா மாறிடுறான். கஞ்சாவை குடிக்கிறான், அவன் யமனா மாறிடுறான். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திக்குமுக்காக வாழ்ந்து கொண்டு செஞ்சிடுறான். அதே மாதிரி செயின் பறிக்கிறான் ஒரு பெண்ணுடைய கழுத்தில். அப்படின்னா எதற்காக அவன் செயின் பறிக்கிறான்? அவனுக்கு சரியான வேலை வாய்ப்பில்லையா? இங்கு ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் படித்த இளைஞர்களுக்கு சரியான முக்கியத்துவமாக கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். இங்குதான் எந்த அரசு நொந்த அரசு வந்தாலும் விவசாயத்திற்கு எதிராகத்தான் இங்கு இருக்கின்றது. இங்கே என்ன நடக்குது? சரியான சட்ட ஒழுங்கு இல்லை.
சட்ட ஒழுங்கு நிறுவனமாக இருக்கின்றது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது தான் சொல்ல முடியும். உண்மைதான் அன்பு மக்களே. எல்லா அரசியல்வாதி காலையில வந்த உடனே மாமியா மருமக சண்டை தான். அண்ணாமலை யாரை குறை சொல்வாரு? ஸ்டாலினை குறை சொல்வார். ஸ்டாலின் யாரை குறை சொல்வார்? எடப்பாடியரை குறை சொல்வார். எடப்பாடியர் யாரை குறை சொல்வார்? தோல் திருமாவளவனை குறை சொல்வார். இந்த மீடியாக்காரங்களுக்கு வேலை இல்லை. உடனே அண்ணாமலையை பார்த்து, சார் உங்களை பற்றி எடப்பாடி ஐயார் இப்படி பேசுகிறாரு பாரு. அவன் இன்னொரு தலைவன் வந்தால் ஹெச் ராஜாவை பார்த்து, சார் உங்களை பற்றி ஸ்டாலின் இப்படி பேசுகிறார். இது மாதிரி மீடியாக்களுடைய வேலை. டெய்லி என்ன நடக்குது? இது மாதிரி தான் மீடியாக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அரசியல்வாதி இது மாதிரி அவனுங்க என்ன பண்ணுறாங்க? இது மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. மொத்தத்தில் இது அரசியல் அல்ல, இது மீடியாக்கார வேலை அல்ல. ஒரு அரசியல்வாதி ஒரு தொகுதியில் ஒரு எம்பியா இருந்தும் ஒரு எம்எல்ஏ இருந்தும் ஒரு தொகுதியில் என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளவு மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க நன்மை, அதை எடுத்து காணொளியாக போடுவது தான் மீடியாக்களுடைய வேலை. இங்கே அப்படி இல்லை. சார் அண்ணாமலை 1 கூட்டார் சார், சார் ஸ்டாலின் ஐயா 2 கூட்டார் சார், சார் ஹெச் ராஜா 3 கூட்டாரு சார். என்ன சார் இது மாதிரி மீடியாக்கள்? இங்கே இது அல்ல, இது அல்ல தேசம், இது அல்ல வாழ்க்கை, இது அல்ல அரசாங்கம், இது அல்ல, இது அல்ல. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அரசியல்வாதிகளை. எதற்கு தேர்ந்தெடுத்தாங்க? என்னுடைய தொகுதியில் சாலை வசதி இல்லையா, பள்ளிக்கூட வசதி இல்லையா, மருத்துவ வசதி இல்லையா, இல்லை இங்கே என்ன தவறுகள் நடக்கிறதா, இல்லை இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அன்றாட பிரச்சனைகளை பார்த்து அதை பூர்த்தி செய்வதற்கு தான் நாம் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தோம். சும்மா டெண்டர் எங்கே, கமிஷன் எங்கே, ஊழல் எங்கே, லஞ்சம் எங்கே, இது மாதிரி அரசியல்வாதிகளை, கேடுகட்ட அரசியல்வாதிகளை நாம் தேர்ந்தெடுத்து நமது மக்கள் நம்ம வாழ்க்கை கேடுகட்டா போயிடுச்சுடா. அரசியல் என்பது இது இல்லை, இது கிடையாது. இங்கு என்ன நடக்குது? இங்கு என்ன நடக்குது? 10 ஊருக்கு ஒரே ஒரு பள்ளிக்கூடம், ஒரே ஒரு பள்ளிக்கூடம். ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு 10 டாஸ்மார்க். நல்லா விளங்குமாடா நாடு, நல்லா விளங்குமாடா தேசம். ஒரு இந்தியாவின் முதுகெலும்பு என்னங்கிறோம்? உலகத்தின் முதுகெலும்பே விவசாயம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயங்கிறோம். ஆனா தமிழ்நாட்டின் முதுகெலும்பு எது? டாஸ்மார்க். இங்க விவசாயம் இல்லை, இவனுக்கு விவசாயம் கிடையாது. அதனால இங்கு இந்த வருஷம் ஜப்பான் தீர்மானிக்குது, இந்த வருஷம் இவ்வளவு வாகனம் விற்க வேணும்னு. ஆனா அதே மாதிரி அரபு நாடுகள் தீர்மானிக்குது, இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்க வேணும். ஆனா தமிழ்நாடு தீர்மானிக்குது, இந்த வருஷம் இவ்வளவு டாஸ்மார்க் விற்க வேணும். ஆஹா, என்ன மாதிரி அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தீர்களா? மானங்கட்ட தமிழ் கூட்டங்களே, மானங்கட்ட தமிழ் கூட்டங்களே. இதுதான் சொல்லணும், இதான் சொல்ல முடியும். அதனால இங்க என்ன நடக்குது ஒன்றும் எனக்கு புரியாமல், காட்சி விற்றால் மக்கள் கள்ளச்சாராயம், அரசே விற்றால் அது நல்லச்சாராயம். திமுகவில் இன்னைக்கு இருக்கிற எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், எடுத்துக்காட்டு ஜெகத் ரட்சன், டிஆர் பாலு, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க திமுகவில். முதலமைச்சர் கூட ஆளை இருக்கு. இவர்கள் எல்லாம் இந்த சாராய ஆலை விற்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த சாராயம் யாருக்கு விற்கிறாங்க? கவர்மெண்ட் என்ற பெயரால் கவர்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க. கவர்மெண்ட்ல மக்கள் வாங்கி குடிக்கிறாங்களே, அந்த பணம் எங்க போகுது? கடைசியில் ஸ்டாலின் ஐயா பாக்கெட்ல தான் போகுது, வேற எங்கேயும் போறதில்ல. சுழற்சி முறையில் என் இன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையடா, இங்கு பாதுகாப்பு இல்லையடா. இந்திக்காரெல்லாம் எல்லா பக்கம் கடையை ஆக்கிரமிச்சுட்டு ஹிந்தியில் நேம் வச்சிட்டான், தமிழில் வைக்க மாட்டேங்கிறான்.
தமிழில் விற்க மாட்டேங்கிறான். அவன் வரான், அங்கேருந்து வரும்போதே கஞ்சாவை கொண்டு வரான். இங்கே வந்து கஞ்சாவை சேல்ஸ் பண்ணுறான். கஞ்சா இன்னைக்கு எதனால் அதிகமாகிடுச்சு தெரியுங்களா? வடநாட்டிலேருந்து வடக்கன் வரும்போதே ட்ரெயினில் கஞ்சாவை கொண்டு வரான். அவன் இன்னைக்கு விற்கிறான் பொட்டணம் போட்டு எல்லா பக்கமும். அதனால தான் இன்னைக்கு கஞ்சா கொலை பாலியல் அதிகமானது காரணமே போதையினால தான். அரசுதான் காரணம் என்று சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. திராவிடர்கள் தான் காரணம் என்று சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி அப்படி சொல்ற? ஆமா, போதை அடிக்கிறான். சாராயம் போதை அடிச்சோன்னா அவன் மண்டைக்கு ஏறிடுது. என்ன செய்யணும்னு தெரியாம அந்த டயத்தில் அவன் பாலியலில் செய்கிறான், தப்பு ரீதியாக வேற ஏதோ ஒன்று தப்பு ரீதியாக அவன் செய்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளடிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். இதற்கு காரணம் முக்கியமாகவும் மது போதையும் கஞ்சா தான். இதை ரெண்டும் ஒழிக்க வேண்டும். நீங்கள் வேற பள்ளிக்கூடத்தில் சரியாக இன்னைக்கு பெண்கள் போயிட்டு தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு வர முடியல, பயமா இருக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும். பட்டி தொட்டி எல்லாமே டாஸ்மாக் கடைடா, சாராய கடை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லடா. சாராய கடை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சாராய கடை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த தமிழக மக்கள் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதனாலடா பாதுகாப்பு இல்லை? சாராயம் விற்கிறான், ஒவ்வொருத்தனும் ஃபுல்லா அடிச்சுட்டு தலைக்கு ஏறின பிறகு என்னன்னு பார்க்க மாட்டாம பாலியல் வன்கொடுமை செய்யறான், திருடுறான், கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான். இது எதனால? நம்மனால தான். அதனால நாம் இவ்வளவு பிரச்சனை இங்கே இருக்கு.